இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த போண்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் நம்ம வீட்ல இட்லி ஊத்த வச்சிருக்கிற அந்த அரிசி மாவுல தான் இந்த போண்டா பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸி. இது 5 நிமிஷத்துல பண்ணிடலாம் இது. இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்த எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். இது கூட வந்து நம்ம வீட்ல இட்லிக்கு ஊத்துற அரிசி மாவு 3 கரண்டி தான் எடுத்து எடுத்து நான் போடுறேன். ஏன்னா வந்து நான் வந்து போட போறது 4 போண்டா தான் போட போறேன். அதனால 3 கரண்டி எடுத்திருக்கேன். இது கூட வந்து இப்போ 3 கரண்டிக்கு 1 கரண்டி அரிசி மாவு அத வந்து சேர்க்கிறேன். அப்பதான் வந்து இந்த மொறுமொறுப்பு தன்மை வரும். சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 6 கரண்டி போட்டிங்கனாக்கா 2 கரண்டி தான் அரிசி மாவு போடணும். அதுக்கு மேலே போடக்கூடாது. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம வந்து இப்போ அந்த சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. தேவை இருக்கிற அளவுக்கு தான் அந்த அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு தான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இது கூட காரம் வேணுன்றவங்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக போடுங்க. அப்போ தான் வந்து அதிகமாக போயிட்டால் நல்லா இருக்காது. ஆனால் கரெக்டான அளவில் போட்டுக்கலாம். ஒரு கல் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதனால் வந்து அதிகமாக தான் ஆயிடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மொத்தமாக போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி பிசையணும். அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்று சேரும். நம்ம போண்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வரும். தண்ணி கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். இப்போது தண்ணி விட்டு நல்லா கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் வந்து கரெக்டாக போட முடியும். இது கூட வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காரம் வேணுன்றவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் அந்த ஸ்மெல் பிடிக்கிறவங்க பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். மொத்தமே 3 ஐட்டம் தான் நம்ம வீட்டில் வந்து இட்லி ஊற்றுற அந்த மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, பெருங்காயம். இந்த 4 ஐட்டம் இருந்தாலே அழகான போண்டா. அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம போண்டா போட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ கடாய் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற தேவையில்ல. பாதி ஊற்றலாம். ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். வச்சுட்டு நம்ம போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா தீஞ்சிரும். அதனால் இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. நல்லாவே தெரியுது பாருங்கள் நம்மளுக்கு காஞ்சதை. இப்போ வந்து நம்ம போண்டா போட்டுடலாம். நம்ம போட போகிறது 4 தான் போட போகிறோம். பொறுமையாக விடணும். ரொம்ப வேகத்தில் விட்டால் கண்ணில் தான் அந்த எண்ணெய் அடிக்கும். பொறுமையாக விட்டுடலாம். இது கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் வந்து இது வெந்துடும். இது நல்லா வந்து ரெட் கலரில் வரணும். நல்லா ரெட் கலரில் வந்துடுச்சுனாக்கா நம்ம எடுத்துடலாம். கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து அந்த தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். அதுதான் முக்கியம். இப்போவும் சொல்கிறேன் பாருங்கள், மொத்தமே 4 ஐட்டம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவு, காரத்துக்கு பச்சை மிளகா, வெங்காயம், பெருங்காயம், அவ்வளோதான். இது 4 இருந்தாலே ஈவினிங் டீயோட வச்சு சாப்பிட்லாம். இந்த பாருங்கள் வெந்துட்டுருக்கு. இந்த வந்துடுச்சு பாருங்கள். இந்தமாரி கலர் வரணும். இந்த கலர் வந்துடுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாருங்கள் ஃபுல்லாகவே. ரொம்ப ஈஸி தான். 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளுங்க இது. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத வீட்டிலே பண்ணிடலாம். 5 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் தான் எப்போயுமே நம்ம இட்லி மாவு வீட்டில் இருக்கோம். அதை வச்சே நம்ம பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.